ஃபைனலி நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த அந்த யூஏசியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது சரிங்களா. ஸோ எப்போ எதனால் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னது, பட் ஆனால் இன்னுமே ரிலீஸ் பண்ணாததுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூஏசி மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஹைகோர்ட்டில். ஸோ அது வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளியர் பண்ணாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மே மாதம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க சரிங்களா. ஸோ ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ஜிஎம் வந்து வரப்போகிறாங்க யூஏசிக்கு சரிங்களா. ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வேகன்சிஸ் வந்து போன வருஷம் அதாவது ப்ரீவியஸாக வந்து 70 கிட்ட வந்து இருந்துச்சு. அதை விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜூன் மாதம் புது ஜிஎம் சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ ஜூன் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா. ஸோ வேகன்சி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80லேருந்து 100 அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா ஒரு 150 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஓவா ப்ரொமோட் ஆகிருக்கிறாங்க. அதாவது போன வருஷம் ரெக்ரூட்மெண்ட் போன டைம் எடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரில் மற்ற பேங்கிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கிளர்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 to 5 இயர்ஸ் ஆகும் ப்ரொமோஷன், அதாவது பியூ ஆகிறதுக்கு. பட் ஆனால் இன்சூரன்ஸில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 1 இயரில் வந்து ஏஓவா ப்ரொமோஷன் கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ அந்த ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட்லேருந்து ஏஓவா 150 பேர் ஆயிருக்கிறாங்க சரிங்களா இந்த வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிட்டையர்மெண்ட் வந்து நடந்துக்குது சரிங்களா யூஏசியில். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு போன டைம் வந்து வேகன்சியை விட அதிகமாக நியர்லி 100 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வரப்போகுது சரிங்களா. ஸோ இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும் இன்சூரன்ஸ் செக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவலப் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இத்தனமாக படிங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய வரும், எஸ்பிஐ பிஓ வரும், எஸ்பிஐ கிளர்க்கு வரும் அடுத்து. இது இல்லாமல் எல்ஐசி அசோசியேஷன் வேற சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ எல்ஐசி அசோசியேஷனும் வரும், எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுவும் வரப்போகுது சரிங்களா. ஸோ இந்த யூஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இனிமேட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே மாதம் சார் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புது ஜிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கையெழுத்தே அதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.